வெல்கம் பேக் டு ஆரிகாஸ் கிச்சன். எக்ஸ்ப்ளோர் த ஃபுட் இன் யூ. வெஜிடபிள் சாப்பிட அடம்பிடிக்கிற குட்டீஸாக இருக்கட்டும், பெரியவங்களாக இருக்கட்டும், உங்கள் வீட்டில் இருக்காங்களா? அப்போ இந்த வீடியோ உங்களுக்கு தான். முதல்ல ஒரு பாத்திரத்தில் 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் அல்லது பட்டர் சேர்த்து, ஒரு 200 கிராம் பொடி பொடியாக கட் பண்ணி வச்சுக்க பீன்ஸ் சேர்த்து, 1 டீஸ்பூன் உப்பு சேர்த்து மூடி போட்டு ஒரு 5 நிமிஷம் மீடியம் ஃப்ளேமில் குக் பண்ணி எடுத்துக்கோங்க. இது கொஞ்சம் சூடு ஆறுனதுக்கப்புறமா ஒரு 1/4 கப் அளவுக்கு பொடி பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கிற வெங்காயம் சேர்த்துட்டு, நம்ம சேனலோட ஸ்பெஷல் ஸ்பைசி பன்னீரையும் ஆட் பண்ணி, ஒரு சில்லி, கொஞ்சமாக பெப்பர் பவுடர் ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. இதில் ஒரு 2 முட்டையை உடச்சி ஊற்றிக்கோங்க. எங்கள் வீட்டில் வெஜிடபிள் சாப்பிட்றது தான் ரொம்ப கஷ்டம். ஸோ அதனால் நான் முட்டையை கம்மி பண்ணி வெஜிடபிள் அதிகப்படுத்தியிருக்கேன். உங்கள் வீட்டில் எப்படியோ நீங்கள் அந்த மாதிரி மாற்றிக்கலாம். இப்போ ஒரு தோசைக்கல்ல மீடியம் ஃப்ளேமில் நல்லா சூடு பண்ணிவிட்டு, கொஞ்சமாக ஆயில் ஸ்ப்ரெட் பண்ணிவிட்டு, நம்ம மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கிற இந்த கலவையும் அதில் ஊற்றி, உங்களுக்கு பிடிச்சமான ஷேப்பில் ஊற்றி 2 பக்கமும் 2 நிமிஷம் வெந்தாலே போதும். பொறுமையாக பொரிச்சு எடுத்தீங்கன்னா சூப்பரான பீன்ஸ் ஆம்லெட் ரெடி. இது ஒரு ஸ்நாக்காவோ இல்லை சைடிஷாவோ இல்லை சாப்பாடுக்கு நார்மலாக கொடுக்குற ஆம்லேட்டுக்கு பதிலாக இந்த பீன்ஸ் ஆம்லேட் ட்ரை பண்ணுங்கள். ரொம்ப ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். அட் த சேம் டைம் சீட்டிங் வேலை பார்த்து அவங்களுக்கு வெஜிடபிளும் கொடுத்த மாதிரி இருக்கும். நெக்ஸ்ட்டு நம்ம சவுச்சவை வச்சு ஒரு ஆம்லேட் பண்ண போகிறோம். ஸோ அதுக்கு சவுச்சவை தொளி நீக்கிட்டு இதை இந்த மாதிரி சீச்சிக்கோங்க. இதில் ஒரு 50 கிராம் பன்னீர், இதையும் இந்த மாதிரி சீச்சு எடுத்துக்கலாம். இதில் ஒரு 1/4 கப் அளவுக்கு பொடி பொடியாக கட் பண்ணி வச்சுருக்க சின்ன வெங்காயம், கொஞ்சமாக பச்சை மிளகாய், கொஞ்சமாக பெப்பர் பவுடர், 1 டீஸ்பூன் அளவுக்கு உப்பு, கொஞ்சமாக மல்லித்தலை சேர்த்துக்கோங்க. இதில் ஒரு முட்டையை உடச்சி ஊற்றி நல்லா மிக்ஸ் பண்ணிவிடுங்க. நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி தான், வெஜிடபிள் சாப்பிட்றது தான் எங்கள் வீட்டில் கஷ்டம். அதனால தான் நான் 1 முட்டை சேர்த்துருக்கேன். நீங்கள் வேணும்னா 2 இல்லை 3 கூட நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். இதே மாதிரி பேனை மீடியம் ஹீட்டில் சூடு பண்ணிவிட்டு ஆயில் ஸ்ப்ரெட் பண்ணி உங்களுக்கு பிடிச்சமான ஷேப்பில் இதை ஊற்றி 2 பக்கமும் 2 நிமிஷம் பொரிச்சு எடுத்தீங்கனாலே போதும். சூப்பரான சவுச்சவ் ஆம்லெட் ரெடி. காலகாலமாக காய்கறி கடையில் இந்த சவுச்சவ் வச்சுருந்தாலும் சில அம்மாக்கள் இது சாப்பிட்ற பொருளா அப்படின்னு கேட்குற அளவுக்கு தான் இருக்குது. அது தாராளமாக சாப்பிட்லாம், ரொம்ப ரொம்ப நல்லதும் கூட. ஸோ சவுச்சவில் இந்த மாதிரி ஒரு ஆம்லெட் பண்ணி கொடுங்க. குட்டீஸும் பெரியவங்களும் ஜாலியாக சாப்பிடுவாங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் ஆரிகாஸ் கிச்சன் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.